ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 28. சுரேஷ் நதியாவை வீட்டுக்கு அழைத்து வந்தான். அவர்கள் இருவரும் சிரித்த முகத்துடன் வீட்டுக்கு வருவதை பார்த்த பாக்கியமும் அவனது மாமா கவரிமானுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இவர்கள் வருவதை மாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்த ராதாவிற்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. இந்த வேலைக்கார நாய்க்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை. என் புருஷனும் இருக்கானே, பாதி நாள் வீட்டு பக்கமே வர்றதில்ல. அப்படி வந்தா கூட என்கிட்ட பேச நேரமே அவருக்கு இருக்கிறதில்ல. எல்லாமே என் தலையெழுத்து. எங்கள் அம்மா சொன்னதுனால இந்த குடும்பத்தில் வந்திருக்கேன் என்று கூறியவள் கோபமாக கீழே இறங்கி சென்றாள். வீட்டிற்குள் வந்த நதியா பாக்கியத்தையும் கவரிமானையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா என்று கேட்க, பாக்கியம் நாங்கள் சாப்பிட்டோமா என்றாள். என்ன நீ இன்னைக்கு வந்துட்ட, ஒரு 2 நாள் கழித்து வந்திருக்கலாமே என்று பாக்கியம் கூற, அதை கேட்ட சுரேஷ், ஏமா இப்போ அவள் வந்ததில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க, டேய் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலடா. அம்மா வீட்டுக்கு போனால் பொண்ணுங்க 2 நாள் இருந்துட்டு வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க என்றாள். சுரேஷ் ஆமாவா என்பதை போல் நதியாவை பார்க்க, நதியா ஆமா என்று தலையாட்டினாள். அவளின் சேலை பார்த்தவன், அப்புறம் எதுக்கு வந்த நதியா, நீ 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாமே என்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டு சுரேஷ் கூற, நதியாவுக்கு அவன் செயலை பார்த்து சிரிப்புதான் வந்தது. இல்லத்த, நான் தான் வரலாம்னு சொன்னேன், இன்னொரு நாள் போய் தங்கிட்டு வரேன் என்று நால்வரும் பேசிக்கொண்டிருக்க அவர்களை பார்த்து கொண்டே கீழே இறங்கி வந்தாள் ராதா. ராதா பாக்கியம் அருகில் வந்து நின்று, அது எப்படி எத்த, கட்டத்தரையில் படுத்தவளுக்கெல்லாம் பெட்டு ஏசின்னு பார்த்தா திரும்பி அந்த கட்டத்தரையில் போய் படுத்துக்க தோணுமா? இவளுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா என்று கேவலமாக பேச, அதை கேட்ட நதியா வாயை திறப்பதற்குள் சுரேஷ், ஏன் நீ எல்லாருமே ஆரம்பத்தில் கட்டாந்தரையில் படுத்தவங்க தான், யாரும் பிறக்கும்போது மெத்தையில் பிறக்கலை, அதை நீங்கள் மறந்துட்டீங்களா என்று கூற ராதா தன் முகத்தை திருப்பி கொண்டாள். சுரேஷ் கோபமாக நதியாவை பார்த்து, இங்கே நின்றுட்டு இருந்தா தேவையில்லாதது தான் பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு பசிக்குது, வா சாப்பாடு போடு என்று அவள் கையை பற்றி இழுத்துச் செல்ல, அதை பார்த்த பாக்கியம் தன் தம்பியை பார்த்து சிரித்தார். கவரிமானும் தன் சிரிப்பை தனக்குள் அடக்கி கொண்டு அமைதியாக தன் அறைக்கு சென்றார். ராதா, டேய் சுரேஷ், குடிகார பையன் நீ, என்னையவா எதிர்த்து பேசிட்டு இருக்க, இரு உனக்கு ஒரு நாள் இருக்கு என்று கூறியவள் தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றாள். வெளியில் வந்த ராதா தன் ஃபோனில் இருந்து தன் அன்னைக்கு ஃபோன் செய்ய, ஃபோனை எடுத்த சாரதா, என்ன புள்ள எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று கேட்க, நான் நாசமாக போயிருக்கேன், உன் பேச்சை கேட்டு இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். ஏமா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் இந்த காளியை கட்டிக்க மாட்டேன்னு, நீ தான் ஒரே புடியாக இருந்து இவனை எனக்கு கட்டி வச்ச. இப்போ பாரு, இவன் பாதி நாள் ஊரில் தான் இருக்கான், என்னமோ பிக்னிக் வர்ற மாதிரி 2 நாள் இங்கே வந்துட்டு போகிறான், எனக்கு இவ்வளவு வெறுப்பாக இருக்குது தெரியுமா என்று கூற, இப்போ எதுக்கடி இவ்வளவு கோவமாக பேசுகிற, உனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வா, கொஞ்ச நாள் தங்கிட்டு போ என்று கூற, அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, நான் இங்கேயாச்சும் நிம்மதியாக தூங்குவேன், உன்கிட்ட வந்தா என்னை நிம்மதியாக கூட தூங்க விட மாட்டேன், இங்கே வந்திருக்கிறவ என்னை சாகடிக்கிறா என்றாள். யாரடி அது உன்னை சாகடிக்கிற அளவுக்கு என்று கேட்க, வேற யாரு, அந்த வேலைக்கார நாய் தான், அவள் ஒன்று சொன்னால் போதும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது, அந்த குடிகார பையன் சுரேஷ் என்ன பேச்சு பேசிட்டு போகிறான் தெரியுமா என்று நடந்தவற்றை கூற, சாரதா இந்த அளவுக்கு வந்துடுச்சா, நான் இன்னும் 2 நாளில் அங்கே வரேன், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வச்சுக்கிறேன், முக்கியமாக அந்த நதியாவுக்கு வச்சுக்கிறேன் என்று கூறியவள் சிறிது நேரம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தார். சுரேஷ் நதியா இருவரும் தங்கள் அறைக்கு வர, சுரேஷ் நதியாவிடம் ஏதும் பேசாது நேராக பாத்ரூமுக்கு சென்று முகத்தை கழுவிய பின்னர் கைலிக்கு மாறியிருந்தான். நதியா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்க, ஏண்டி அவங்க என்ன அவ்வளவு கேவலமாக பேசிட்டு இருக்காங்க, நீ என்னமோ அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்க, அதை கேட்ட எனக்கே எவ்வளோ கோவம் வருது தெரியுமா என்றான். நதியா, இப்போ அவங்கள எதிர்த்து பேசி என்ன ஆக போகுது, அவங்களோட குணமே அப்படித்தாங்க, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் அவங்க இன்னும் அதிகமாக தான் பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள கண்டுக்காது விடுங்க என்று கூற, அவளை நெருங்கி அருகில் வந்து அவளது இடுப்பை தன் இரும்பு கரம் கொண்டு வளைத்து தன் அருகில் இழுத்தவன் அவளின் முகத்தின் அருகில் சென்று, உன்னால் வேணா அமைதியாக இருக்க முடியும், ஆனால் ஏன் பொண்டாட்டிய ஏன் முன்னாடி யாருன்னா அவமானப்படுத்தினா என்னால் அமைதியாக இருக்க முடியாது, புரியுதா என்று அவள் கண்களை பார்த்து மெதுவாக கூற, அவன் சொல்லியதை கேட்ட நதியா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள்.
அவள் கண்கள் இரண்டும் கோலி குண்டு போல பெரிதாக. அதை பார்த்த சுரேஷ், "பாத்துடி, கண்ணு வெளியில வந்துட போகுது" என்று கூறி அவள் தலையோடு தன் தலையை முட்டிவிட்டு கட்டிலில் சென்று அமர்ந்தான். ஒரு நிமிடம் அவன் செயலில் உறைந்து நின்றவள் அவன் சென்ற பின்புதான் அவன் என்ன கூறினான் என்பதே அவளுக்கு தெரிந்தது. நதியா திரும்பி பார்க்க சுரேஷ் அவளை பார்க்காது தன் ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தான். நதியா தன் மனதுக்குள், "பாருடா, என் புருஷன் என் மேலே எவ்வளவு காதல் வச்சிருக்கான்" என்று நினைத்து கொண்டாள். "சரி, வாங்க போய் சாப்பிடலாம்" என்று நதியா கூற, "எனக்கு பசிக்கலடி" என்று அவள் முகம் பாராது கூற, நதியாவும் அவன் கையில் இருந்த ஃபோனை வாங்கினாள். சுரேஷ், "ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு" என்று கேட்க, அவனை முறைத்தவள் அவனது ஃபோனை எடுத்து தன் இடுப்பில் சொருகி கொண்டு, "ஒன்றுமில்லையே" என்று கூற, அந்த ஃபோன் இருந்த இடத்தை பார்த்தவன், "இவ வேற, மனுஷன் அவஸ்தையே புரிஞ்சுக்காம என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு" என்று தன் தலையை அழுத்தி கோதியவன் சென்று கட்டில் மீது உள்ள தலையணையில் முகத்தை புதைத்தவாறு படுத்து கொண்டான். அவனின் செயலை பார்த்து சிரித்தவள், "இருடா, இன்னைக்கு இருக்கு உனக்கு" என்று தன் மனதுக்குள் கூறியபடி கீழே இறங்கி சென்று அவர்கள் இருவருக்கும் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாள். தங்கள் அறைக்கு வந்து பார்க்க சுரேஷ் அதே நிலையில் படுத்து கொண்டிருந்தான். சாப்பாடு தட்டை ஓரமாக வைத்தவள் நேராக பாத்ரூமுக்கு சென்று முகத்தை கழுவி கொண்டு வந்தவள் சுரேஷ் அருகில் வந்து, "டேய் மாமா" என்று அழைக்க, கண்ணை திறந்த சுரேஷ், ஒருவேளை நம்மளை தான் கூப்பிட்டு இருப்பாளோ என்று நினைத்தவன், "சி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏதோ நம்ம மனசில் அந்த மாதிரி கேட்டுடுச்சு போல" என்று மீண்டும் தன் கண்களை மூடிக்கொண்டான். நதியா அவன் தோளில் தட்டி, "உன்னதாண்டா மாமா, ஒழுங்கா எழுந்துரு, சாப்பிடு" என்று கூற, சட்டென்று எழுந்து அமர்ந்தவன் அவளை பார்த்து, "என்னையா" என்பது போல தன் மார்பின் நடுவில் கை காட்ட, "ஏன், உன் காதில் விழலையா? நீ தாண்டா எனக்கு மாமா" என்று திரும்பியும் கூற, அவளை பார்த்து தன் 32 பற்களையும் காட்டியவன் ஆமாம் என்பது போல் தலையாட்டினான். "போதும் போதும், கண்ணு கூசுது, அந்த பல்ல தயவு செஞ்சு மூடுறியா" என்று அவள் கிண்டல் செய்ய, "நீ எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோடி, என் செல்ல பொண்டாட்டி, ஆனால் நீ மாமான்னு கூப்பிட்ட பாத்தியா, அதுவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா" என்று கூற, அவன் மடியில் அமர்ந்தவள், "உன்ன மாமான்னு கூப்பிடாது வேற யாருடா நான் கூப்பிட போறேன்" என்று தன் இரு கைகளையும் அவன் கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு கேட்க, அவளின் அழகில் தன்னை மறந்தவன் அவள் இடையில் கையிட்டு தன்னுடன் மேலும் இறுக்கி அணைத்து கொண்டான். அவனின் அந்த நெருக்கம் நதியா உடலில் ஒருவித உணர்வை தோன்ற, நதியாவும் அவனுடன் ஒன்றி போனாள். சுரேஷ் தன்னுடன் ஒட்டி கொண்டிருந்த அவளின் கழுத்தில் தன் முகத்தை பதித்தவன் அவள் கழுத்தில் முத்தமிட்டு கொண்டே, "ஏய் பொண்டாட்டி, இன்னும் ஒரு தடவை என்ன மாமான்னு கூப்பிடு" என்று கூற, அவள் கழுத்தில் ஏற்பட்ட கூச்சத்தில் அவனின் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, "உன்னை ரொம்ப பிடிக்குண்டா மாமா" என்று கூறினாள். அவளின் முகத்தை தன் கைகளால் ஏந்தியவன், "நீ என்னோட உயிர்டி" என்று கூறி முகம் முழுவதும் ஆவேசமாக முத்தம் கொடுத்தான். அவனது வேகத்தை பார்த்து பயந்தவள் தன் கண்களை மூடிக்கொள்ள, அவள் நிலையை பார்த்து சிரித்தவன் மெதுவாக அந்த மூடிய கண்களுக்கு முத்தம் கொடுத்தான். அவனது ஒவ்வொரு முத்தத்திலும் தன்னையே மறந்திருக்க சுரேஷ் அவளின் இதழில் தன் இதழை பதித்து கொண்டான். சுரேஷுக்கு இந்த உணர்வு புதிதாக இருந்தது. நீண்ட நேரம் முத்தத்திற்கு பிறகு தன்னிடமிருந்து பிரித்து அவளை மெத்தையில் கிடத்தி அவளுடன் ஒன்றி போனான். அவளின் மீது படர்ந்தவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து தனது அனல் மூச்சுக்காற்றை அவ காது உரச, "நதியா, நீ எனக்கு வேணுண்டி, இப்போ மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லா" என்று மயக்கும் குரலில் கேட்க, நதியா அவன் மார்பில் கைகளை வைத்து, "இந்த இடம் எனக்கு மட்டும்தான் மாமா" என்று கூறி அங்கும் முத்தம் கொடுத்தாள். அவளை இப்பொழுதே தனக்குள் புதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அடுத்த நொடியே பெண்ணவளின் ஆடைக்கு விடுதலை அளித்தான். தானே அவளுக்கு ஆடையாக மாறி தன்னவளின் தேகத்தோடு ஒட்டிக்கொள்ள அவனின் ஒவ்வொரு தொடுகையிலும் முழுவதுமாக மலர்ந்து பெண்மையை அவனுக்கு விருந்தளித்தாள். நதியா முதலிரவில் முரடனாக நடந்தவன் இவன்தானா என்றும் என்னும் விதத்தில் பெண்ணவளின் உடலை பூவை விட மென்மையாக ஆண்டு கொண்டிருந்தான். சுரேஷ் தன் காதல் முழுவதையும் அவளிடம் காட்ட, இவளோ அவன் காதலுக்கு பரிசாக தன்னையே முழுவதும் அவனிடம் ஒப்படைத்தாள். இருவரும் தங்கள் சொல்ல முடியாத காதலை சொல்லிக்கொள்ளும் விதமாக இருக்க, சுரேஷ் முழுவதும் அவளை ஆண்டு முடித்தவன் மூச்சு வாங்கி அவள் காதில் தன் முகம் புதைத்து அவள் மேல் சரிந்தான். நதியா அவன் பின்னந்தலை முடியை வருடி அவன் காதில் "மாமா" என்று கூற, அவளிடமிருந்து பிரிந்த சுரேஷ் அவளை தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டு, "நதியா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, அன்னைக்கு மாதிரி" என்று ஏதோ கூற வர,
நதியா அவன் வாயின் மீது கை வைத்து வேண்டாம் என்பது போல் தலையசைத்தாள். அதை பற்றி இனிமே பேச வேண்டாம் மாமா, இனிமே நம்மளை பற்றி பேசலாம், நம்மளை பற்றி மட்டும் பேசலாம் என்று கூற, சுரேஷ் பேசலாமே என்று புன்னகையுடன் அவளை மீண்டும் நெருங்கி தன் காதலை அவளுக்கு மீண்டும் புகட்டினான். இவ்வாறு இரவு முழுவதும் அவளிடம் தன் காதலை முழுவதுமாக காட்டிய சுரேஷ் விடியும் நேரத்திலே அவளை விட்டு விலகியவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டு தூங்கினான். ராகவன் தன் அறையில் இருந்து கண்ணாடி முன்பு நின்று கொண்டு பட்டு பட்டு எங்கடி இருக்க பட்டு என்று கத்திக்கொண்டே இருந்தான். தன் கணவன் தன்னை ஏலம் போட்டு கொண்டிருப்பதை தெரியாத சீதாவோ சமையல் அறையில் செல்வியுடன் மும்மரமாக பேசிக்கொண்டிருந்தாள். அவள் கத்தும் சத்தம் கேட்ட சுந்தரேசன் கீழே இருந்தபடி, டேய் இருடா, சீதாவுக்கு கிச்சனில் வேலையா இருக்கும்டா, ஏண்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்று கூறியவர் நேராக சமையலறைக்கு சென்று எட்டி பார்க்க அங்கு கிச்சன் மேடையில் அமர்ந்து கொண்டு செல்வியுடன் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தாள் சீதா. கிச்சனுக்குள் வந்த சுந்தரேசன், ஏமா உன் வீட்டுக்காரன் உன் பேரை சொல்லி ஏலம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கான், அது கூட காதில் வாங்காமல் அப்படி என்ன மாமியாரும் மருமகளும் இவ்வளவு தீவிரமாக பேசிகிட்டு இருக்கீங்க என்று கேட்க, சுந்தரேசன் வந்தவுடன் மேடையிலிருந்து இறங்கிய சீதா, தாத்தா நிஜமா எனக்கு கேட்கல என்று கூறியவள் அந்த அறையை விட்டு தன் அறையை நோக்கி சென்றாள். செல்வி, அவன் சும்மாவே கத்திக்கிட்டு இருக்காமாமா, முதல்ல அவனை வேலைக்கு போக சொல்லுங்க, அவன் 2 நாள் வீட்டில் இருந்து பண்ண அக்கப்போரு என்னால் தாங்கவே முடியலை, அந்த புள்ள கூட அமைதியாக இருக்குது, இவன் இருக்கானே அம்மா இதை செஞ்சு கொடு, இப்படி பண்ணு, இதெல்லாம் சொல்லி சொல்லி உயிரை எடுத்துட்டாமாமா என்று கூற, அதை கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரேசன், என்ன செல்வி பண்ணுறது, ராகவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, சீத்தான்னு இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆனா கூட இப்படி தான் பதட்டமாக நடந்துப்பான் என்று கூறினார். செல்வி ஆமாம் என்பது போல் தலையாட்டினார். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க சீதா அறைக்குள் நுழைய ராகவன் அங்கு எங்கும் இல்லை. மாமா என்ன கூப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் எங்கே போனீங்க என்று கூறிக்கொண்டே இருக்க ராகவன் அறை கதவை சத்தமில்லாமல் சாத்திவிட்டு அவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். டேய் மாமா, எதுக்கடா இப்போ என்னை ஏலம் போட்டுட்டு இருந்த, 2 நாளாக வேலைக்கு கூட போகாமல் என்னை பார்த்துக்கிறேன்ற பேரில் எவ்வளவு டார்ச்சர் பண்ணி வச்ச தெரியுமா என்று கூற, அடி பாவி, ஏதோ பட்டுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கூட இருந்து அவளை பார்த்துக்கலாம்னு நினச்சேன் பாத்தியா, போடி என்று கூறி அவள் தோலை கடிக்க, ஆ வலிக்குதுடா மாமா என்று கூறி திரும்பி பார்த்த அவளின் கண்கள் ஆச்சரியமாக விரிய வாய் ஆவென பிளந்தது. அவளை பார்த்து சிரித்தவன், போதும் பட்டு வாயை மூடு, வாய்க்குள்ள கொசு போயிட போகுது என்று கூற, டே மாமா என்னடா இது, எங்க தாடி என்று கேட்டு அவன் கன்னத்தில் கை வைத்து பார்க்க அங்கு முழுமுழுவென்று இருந்தது. என்னாச்சு மாமா, ஏன் தாடியை எடுத்துட்டீங்க என்று கேட்க, அதுவா, நேற்று நீ தானே என்னை திட்டுன, அதனால தான் தாடியை எடுத்துட்ட என்று கூற, என்னடா மாமா சொல்கிற என்று கேட்டாள். ஏய் என்னடி, நேற்று நீ என்ன சொன்ன என்று கூற நேற்று நடந்தவற்றை நினைத்து பார்த்தாள் சீதா. சீதாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் 2 நாட்கள் வேலைக்கு செல்லாமல் சீதாவுடனே இருந்து அவளை கவனித்து கொண்டான். மதிய வேளையில் ராகவன் சீதாவை தன் மடியில் அமர்த்தி கொண்டு அவள் கன்னத்தோடு தன் கன்னத்தை பதித்தபடி பேசிக்கொண்டே இருந்தான். அவனது ட்ரிம் செய்யப்பட்ட தாடி அவள் கன்னத்தில் குத்தி பதம் பார்க்க சீதா அதை பொருட்படுத்தாது அவன் செய்யும் சிறு சிறு குறும்புகளை ரசித்தபடி அவனுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். அந்நேரம் பரமேஸ்வரி அவளை அழைக்க, இதோ வரேன் பாட்டி என்று அவன் மடியிலிருந்து எழுந்து சென்றவர் கீழே பரமேஸ்வரி அருகில் வந்து, சொல்லுங்க பாட்டி என்று கேட்க, பரமேஸ்வரி, இந்தா புள்ள, இந்த நம்பரை எனக்கு ஃபோன் போட்டு கொடு என்று கையில் இருந்த டைரியை காட்ட அதை வாங்கிய சீதா ஃபோன் போடச் சென்றாள். அப்பொழுதுதான் பரமேஸ்வரி அவளது கன்னம் சிவந்திருப்பதை பார்த்து, என்ன புள்ள, கன்னம் இப்படி சிவந்திருக்கு என்று கேட்டார். சீதா தன் கன்னத்தை தொட்டு பார்க்க அந்நேரம் செல்வி அங்கு வந்து அதை பார்த்து, என்ன புள்ள இப்படி சிவந்து போயிருக்கு என்று இருவரும் மாறி மாறி சொல்லி கொண்டிருக்க சீதா அந்த வராண்டாவில் இருந்த கண்ணாடியை பார்த்தாள். அவள் கன்னம் சிவந்து இருக்க எப்படி இது வந்துச்சு என்று யோசித்தவளுக்கு சற்று முன் ராகவன் அவள் கன்னத்தோடு தன் கன்னத்தை ஒட்டி வைத்து கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. சீதா அதை நினைத்து பார்க்க மற்றொரு கன்னம் சிவந்தது. அது ஒன்றும் இல்லை பாட்டி, தலையணையில் படுத்துட்டு இருந்தல்ல, அதா இருக்கும், வேற ஒன்றும் இல்லத்த என்று கூற, முதல்ல அந்த தலையணையோட கவரை மாற்றிடுப்புல, அதில் தான் எதனா பூச்சி இருந்திருக்கும் என்று கூற சீதா சிறிது நேரம் பேசிவிட்டு மீண்டும் மேலே செல்ல அங்கு ராகவன் தன் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்தவள், இதோ பாரு மாமா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க என்று கூறி தன் கன்னத்தை காட்ட
அது சிவந்திருந்தது. அதை கைகளால் மெல்ல வருடியவன், என்னாச்சு பட்டு என்று கேட்க, உன்னால தாண்டா மாமா, இந்த தாடி பண்ண வேலை தான் எப்படி சிவந்திருக்கு பாரு என்று கூற, நான் என்னடி பண்ணுவேன், நீ தான் நல்ல மைதா மாவு மாதிரி இருக்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்று கூறி அவளை மீண்டும் தன் மடியில் அமர்த்தி கொண்டு கன்னத்தோடு கன்னம் உரச வர, இதோ பாருங்க மாமா, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன், திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத மாமா என்று கூறியவள் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்தவாறு அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். இதை அனைத்தையும் நினைத்து பார்த்த சீதா கன்னங்கள் தானாக சிவக்க, இப்போ புரியுதாடி எதுக்கு தாடி எடுத்தேன்னு, இனிமே எவ்வளவு நேரம் வேணாலும் கன்னத்தோடு கன்னம் வச்சுக்கோ, உரசிக்கிட்டே பேசு என்று கூறியவன் அவள் கன்னத்தோடு தன் கன்னத்தை உரசி கொண்டே இருக்க, சீதாவோ அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். என்னதான் இருந்தாலும் அந்த குத்துற தாடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமா என்று கூற, அப்படியா, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுவரை ஆசை தீர உன் கன்னத்தை பிச்சு தின்னுக்கிறேன் என்று கூறியவன் கடிக்க போக, அவளது பட்டு போன்ற கன்னத்தை பார்த்தவனுக்கு அதில் முத்தம் பதிக்க மட்டுமே எண்ணம் தோன்றியது. அவளின் முகத்தை கைகளால் ஏந்தியவன் அவள் முகமுழுக்க முத்தம் கொடுத்திருக்க, தன்னை எப்பொழுதும் மயக்கும் அந்த கோபை பள்ள உதட்டை கவ்வி கொண்டான். ராகவன் தன்னை மறந்து அவளுக்கு முத்தத்தை அளித்து கொண்டே இருக்க, சீதா அவனிடமிருந்து பிரிந்து அவனை கட்டிக்கொண்டு, மாமா வேலைக்கு போங்க, 2 நாள் நீங்கள் வேலைக்கு போகலை, பாவம் சரவண அண்ணன் என்று கூற, ஆமாம் பட்டு, இன்னைக்கு நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும், சரி நீ எப்பவும் போல சாப்பாடு கொடுத்து அனுப்பு சரியா என்று கூறியவன் அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு குளியலறைக்குள் சென்றான். சுரேஷ் எங்கும் செல்லாது வீட்டிலேயே அனைவரிடமும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த கவரிமானுக்கும் பாக்கியத்திற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தன் மகன் குடியை விட்டால் போதும் என்று சந்தோஷமாக இருக்க, நதியாவுடன் எப்போவுமே அவன் இருப்பதை பார்த்த ராதாவுக்கும் வைத்தறிச்சலாக இருந்தது. இந்த நதியாவுக்கு வர வர ரொம்ப திமிராகிட்டே போகுது. காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் வேலைக்காரிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறா, ஒரு காஃபி கேட்டால் கூட என் ரூம் பக்கம் வரவே மாட்டேங்கிறா, அவ்வளவு திமிராயிடுச்சு அவளுக்கு என்று புலம்பிக் கொண்டே இருக்க அவளது ஃபோன் அடித்தது. அதை எடுத்து பார்க்க காளி என்று பெயர் வர அட்டன் செய்தவர், சொல்லுங்க என்றாள். என்னடி எப்படி இருக்க என்று கேட்க, இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, பொண்டாட்டிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்கா என்று கோபமாக கேட்க, ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற, பொண்டாட்டி ஞாபகம் இல்லாமையா டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூற, சொல்லுங்க என்று அமைதியாக கேட்டாள் ராதா. ஏண்டி ஆசையாக 4 வார்த்தை பேச மாட்டியா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் எதுவும் கேட்கவே மாட்டியா என்று ஏக்கமாக கேட்க, ஆமாம் நீங்கள் மட்டும் பொண்டாட்டி ஒருத்தியை கட்டணுமே, எப்படி இருக்கா, எப்போ பார்த்தாலும் விட்டுட்டு போயிடுறோமே, அந்த நினப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கா என்று கூற, என் வேலை அந்த மாதிரிடி, இங்கே ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, என்னால் அதை விட்டுட்டு வரவும் முடியாது என்று கூற, உன் தம்பிக்காரன் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், வேலை வெட்டிக்கு போகலை, பொண்டாட்டிக்கு நல்ல ஜால்ரா தட்டிட்டு இருக்கான் என்று கூற, அதை கேட்ட காளிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடி சொல்கிற, சுரேஷ் வீட்டில் இருக்கானா என்று கேட்க, வீட்டில் தான் இருக்கான், பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சி சுற்றிக்கிட்டே இருக்கான் என்று கூற, இது நல்ல விஷயந்தானடி, வெளியில் போய் குடிச்சிட்டு வர்றதுக்கு வீட்டிலேயே அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை என்று கேட்க, ஆமாம், அந்த வேலைக்காரி மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை இருக்குது, ஆனால் எனக்கு பாருங்க என்று கூற, இதோ பாரு ராதா, தேவையில்லாமல் அந்த பொண்ணு மேலே சும்மா கோபத்தை காட்டிட்டு இருக்காத, சொல்லிட்டேன், உனக்கு நான் என்ன குறை வச்சுட்டேன் என்று கேட்க, நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி வராது என்று கூற, காளிக்கும் அவள் வேதனை புரியாமல் இல்லை. சரி ஓகே, நான் இன்னும் கொஞ்ச நாளில் அங்கேயே வந்துடுறேன், போதுமா, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி என்று கூற, சரி எதனா ஒன்று சொல்லி என்னை சமாளிக்காதீங்க, சீக்கிரமாக வந்து சேருங்க என்று கூறியவள் சிறிது நேரம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள். பாக்கியம் தன் தம்பியிடம் மருமகளுக்கு தாலி பிரித்து கோக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். நதியா சுரேஷ் அவர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க ராதாவும் அங்கு வந்தாள். பாக்கியம் ராதாவிடம், ராதா அம்மா கிட்ட சொல்லிடு, நாளைக்கு தாலி பிரித்து கோக்கணும் என்று கூற, அம்மா கிட்ட சொல்கிறது இருக்கட்டும் அத்தை, முதல்ல உங்கள் புள்ளக்கிட்ட சொல்லுங்க என்று கோபமாக கூற, அதை கேட்ட கவரிமான், நான் அவன்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த முடிவை எடுத்தேன், அவன் இன்னைக்கு வந்துடுறேன்னு சொன்னான் என்று கூற, அப்போ சரி என்றவள் தன் அறைக்கு சென்றாள். பாக்கியம் ஏதும் பேசாது நதியாவிடம், உங்கள் வீட்டில் சொல்லிடு புள்ள என்று கூற, அத்தை அம்மாவும் அப்பாவும் பாட்டியோட காரியத்துக்காக போயிருக்காங்க, அதனால் அவங்களால வர முடியாது என்றாள். சுரேஷ், இதில் என்னம்மா இருக்குது, நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் என்று கூற, கவரிமான், ஆமாக்கா,
இதில் என்ன இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு நாம தானே எல்லாம் பண்ணணும் என்று கூற, அதை கேட்ட பாக்கியம், எனக்கும் என் மருமகளுக்கு செய்யணும்னு ஆசை இருக்காதா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருப்பதை மேலும் நின்றபடி ராதா கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த வேலைக்கார நாய்க்கே ஏன் கூட சேர்ந்து தாலி பிரித்து கொக்க போறீங்களா, அதுவும் நீங்களே, அவளுக்காக எல்லாம் செய்கிறீங்களா, பார்க்குறேன், என்னதான் நீங்கள் செய்கிறீங்கன்னு பார்க்குறேன் என்று கோபமாக ஃபோனை எடுத்தவள் தன் தாய்க்கு அழைப்பு விடுத்தாள். அனைவரிடமும் பேசிவிட்டு தன் அறைக்கு வந்த நதியா அமைதியாக கட்டிலில் வந்து அமர்ந்தாள். அவனை தொடர்ந்து வந்த சுரேஷ் அவள் முகம் வாடியிருப்பதை பார்த்தவன், என்னாச்சு நதியா, ஏன் முகம் வாட்டமாக இருக்கு என்று கேட்க, ஒன்றுமில்லைங்க, நான் உங்களை மாதிரி வசதி இல்லாதவ, நாளைக்கு யாருன்னா எதனா சொன்னால் என்ன பண்ணுறது, பேசாமல் அக்காவுக்கு மட்டும் தாலி பிரித்து கோக்க சொல்லுங்க மாமா என்று கூற, அதை கேட்ட சுரேஷ், என்னடி காசு பணம் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை, அதான் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கும்போது யார் என்ன சொல்ல போகிறாங்க என்று கூறியவன் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். நதியாவிற்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்தவளுக்கு மனதுக்குள் பயம் தோன்றியது. இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.